விவசாயிகள் 1972ஆம் ஆண்டு ஒரு யூனிட்டுக்கு 1 பைசா மின் கட்டணம் குறைக்க வேண்டும் என்று விவசாயிகள் போராட்டம் நடத்தினார்கள். தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்தினார்கள். அதில் பெத்தநாய்க்கும் பாளையத்திலும் போராட்டம் நடத்தினார்கள். அவர்களை குருவி சுடுவதை போல சுட்டு வீழ்த்திய அரசாங்கம் திமுக அரசாங்கம். மின் கட்டணம் 1 பைசா குறைக்க வேண்டும் என்று போராட்டம் நடத்திய விவசாயிகளை சுட்டு வீழ்த்திய அரசாங்கம் திமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, கோவை மாவட்டம் பெருமாநல்லூர்ல அங்க 2 பேரு, திருநெல்வேலி மாவட்டம், மதுரை மாவட்டம், இப்படி தமிழ்நாடு முழுவதும் 14 பேர் மின் கட்டண உயர்வை எதிர்த்து போராடிய காரணத்திற்காக நீங்கள் சுட்டு வீழ்த்தினீர்கள். எங்களுடைய ஆட்சியில பல துப்பாக்கி சூடு நடந்திருக்குது. அது மட்டுமல்லாம திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் கூலி உயர்வு வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியாளருடைய அலுவலகம் நோக்கி திருநெல்வேலி மாநகரத்திலே சென்று கொண்டிருந்த பொழுது காவல்துறை அதிகாரிகள் அதை தடுத்து நிறுத்தி அவர்கள் மீது கடுமையாக தாக்கிய காரணத்தினால் அவர்கள் உயிருக்கு பயந்து அருகாமையில் இருக்கின்ற தாமிரபரணி ஆற்றிலே குதித்து 17 பேர் உயிரிழந்து விட்டார்கள். அதுக்கு யார் பொறுப்பு? திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் பொறுப்பு. கூலி உயர்வு கேட்டதற்காக அவளை கடுமையாக தாக்கிய காரணத்தினால் அந்த தாக்குதலிருந்து தங்களை காத்துக் கொள்வதற்காக அருகில் இருக்கின்ற தாமிரபரணி ஆற்றிலே அவள் குதித்து 17 பேர் உயிரிழந்த காலம் உங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில பல பேர் உயிரிழந்திருக்கான சான்று இடத்திலே இருக்கின்றது. கொஞ்ச நஞ்சமல்ல, பல துப்பாக்கி சூடு திமுக ஆட்சியில் நடைபெற்றிருக்கின்றது.